பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏ காசி, கேட்டியா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குதான். அவள கதை நமக்கு தானே தெரியும். எத்தனை மாப்பிள்ளை தான் பிடிப்பாவ. இதோட ரெண்டாவது மாப்பிள்ளை. ஆமாட்டி, அவ கதை ஊரு பூரா நாரி கிடக்கு. நீனாச்சும் வேற பொண்ணே இல்லன்ட்டு இவளை வந்து பிடிச்சிருக்கா பத்தியா? ஏ அழகு, இதே ஒரு நடுத்தர குடும்பத்துல நடக்கட்டு உடனே நாரிரும் ஊரு. ஆமாட்டி, அதே இது பணம் இருக்க இடத்துல நடந்துச்சுன்னு வை, ஒன்றும் தெரியாது. அம்மா அம்மா, பணத்தை கொடுத்து அப்படியே மொழிகிருவாளுவோ. என்ன செய்ய, கால கொடுமைதான். கொஞ்சம் நிறுத்துங்க. ஏம்டி, நான் பொண்ணுக்கு ஃப்ரெண்டு தான். ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னத்த தப்பா பேசிட்டோம்? நடந்ததை தானே சொன்னோம். சி, ஒரு பொண்ணுக்கு எதிரியே ஒரு பொண்ணு தான். பாட்டி, நாங்க பொண்ணு இல்ல பாட்டிகள். இப்ப என்னத்த பேசிட்டோம்னு இந்த பிள்ளை இப்படி குவச்சுக்கிட்டு போதே? அவ கடக்கட்டி சுண்டக்கா, நேத்து பெஞ்சு மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் அவ. நம்ம கால் தூசுக்கு வருவாளா? அத சொல்லு. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க சொன்னது உண்மையா? அம்மா அம்மா, பணம் இருக்க இடத்துல நடந்துனா வெளியே வராது. இதே ஒரு நடுத்தர குடும்பத்துல நடக்கட்டு இந்த பிள்ளையை அவன் கட்டுவான். ச்சே, மாப்பிள்ளையே பாராட்டணும். என்னது? ஆமா, பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம். அந்த பிள்ளையை கட்டிக்கிடுறாருன்னா மாப்பிள்ளை நல்ல மனுஷன் தானே. இது என்ன டீ கூத்தா இருக்கு? காலங்கள் கெட்டு கிடக்குட்டி. முன்னாடிலாம் நம்ம காலத்துலதான் அப்படி ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே அது தப்பு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கெட்டு கதர் டுகதர்னு எல்லாரும் ஒருத்த முன்னாடி ஒருத்தி சுத்ததான் சேராளுவோ. நம்ம நாடு உருப்படாம இருக்கிறதுக்கு இந்த பின்னாடி இருக்க உபத்தில 2 பொம்பளைகள் இவியதான் காரணம். அத்தை, என்னம்மா உங்ககிட்ட ஒரு ஒன்னும் இல்லத்த. ஏங்க, நகைக்கு கொஞ்சம் பொறு சுயம்பு, நானும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரங்க. எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைக்க முடியுமோ தெரியல. சரிம்மா. ஐயரே, நேராவதுல தாலி எடுத்து கொடுங்க. பொறுங்கோ பொறுங்கோ. ஏட்டி சீத்து, சீத்து இங்க வாட்டி. அங்கேயா எனக்கு அங்க வா. ஏட்டி, 3வது மனுஷன் மாதிரி இப்படி ஒதுங்கி நிக்கியா? உன் பேத்தி கல்யாணம் தானே? என்னதான் என் பேத்தி கல்யாணமா இருந்தாலும் நான் இந்த இடத்துல நிக்க கூடாதுல்லம்மா. ஏட்டி, நீ எந்த காலத்துல இருக்க? கேக்க, இந்த பழசு பழையது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிரு. ஆமா சொல்லிவிட்டேன், இது உன் பேத்தி கல்யாணம். நீ முன்னாடிதான் நிக்கணும். ஆரம்பிச்சுட்டாவே. அந்த மீனாட்சி அம்மாவுக்கும் அறிவில்ல, என்னை பெத்த அம்மாவுக்கும் அறிவில்ல. அது எப்படிங்க ஒரு கல்யாணம் நடக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் மேடையில நிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. வீடு சுயம்பு, உன்னை பெத்தவிய தானே. ஐயரே, நேரா வந்து தாலி எடுத்து கொடுங்க. இன்னொரு கல்யாணம் இருக்குல்ல. விக்கி, இன்னுமா உங்ககிட்ட ஒன்னும் இல்ல விக்கி. மாப்பிள்ளையாண்ட இந்த மாங்கலியத்தை வாங்கிடுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். இந்தாங்க மாப்பிள்ள, பொண்ணுக்கு நெத்தியில குங்குமம் வச்சு விடுங்க. ஓய் பொண்டாட்டி, ம், இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்ன சொல்றீங்க விக்கி? ஆமாம்மா, நெத்தியில குங்குமம் வச்சதும் எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உண்மையாவா? ஆமா பொண்டாட்டி. ஐயரே, அடுத்து என் தம்பி பையனுக்கு கல்யாணம். வாங்க வாங்க. ஒரு மேடையில 2 கல்யாணம் வச்சுக்கிட்டு இந்த அம்மா பறக்க தான் செய்யுது. அடிச்சு பறந்து ஐயரை கூட்டிட்டு தான் போறாவ. அந்த வாரேம்மா. இனி என்ன, நம்மளாம் கீழே இறங்கணும். அந்த பொண்ணு மாப்பிளையும் வந்து உட்காருவாவ. வாங்க, இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன? கல்யாணம் முடிஞ்சது. இனி என்ன நமக்கு வேலை? கீழே இறங்குங்க. அடுத்த பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்கம்மா. நல்ல நேரம் முடிய என்ன 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி சரி. ஏ தம்பி, ஏ தம்பி, இல்ல பொண்ணு மாப்பிளையை கூட்டிட்டு வா. மீனாட்சி, நான் கீழே இருக்கேனம்மா. ஏம்டி? இல்லம்மா, அவிய வீட்டு ஆட்கள் நிக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதனால நான் கீழே நிக்கேன். சரி சரி. அம்மா, சொல்லுங்க சாமி. நாளைக்கு விடிஞ்சதும் கல்யாண புடவையிலேயே பொண்ணை கூட்டிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரி 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 சாமி. பாபு மனுஷா சாப்பிட்டீரா? ஆமா நெட்டவா, நீ சாப்பிட்டியா? ஐயோ, எப்படி சமைச்சிருக்கோ தெரியுமா? அதுவும் அந்த கேசரி இருக்கே, தொண்டையில வச்சோன்னே அல்வா மாதிரியே வலிக்கிட்டு போகுது. நான் ஒரு டிவன் பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா என் ரூமுக்கு வந்துடும். நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம், சரியா? சரி நெட்டம்மா. ஐயோ, காலையில சாப்பாடு எப்படி இருக்குன்னா மதிய சாப்பாடு எப்படி இருக்கோ தெரியலையே. இப்படி எல்லாம் விதவிதமா பொங்குவான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருப்பேன். அப்படியா நெட்டம்மா? அட ஆமா பாபு மனுஷா, ராத்திரி வர கறிச்சோறாமே, பிரியாணியா, சிக்கன் 65 கிர்லாம். ஐயோ, சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுது. இன்னைக்கு ராத்திரி ஒரு புடி. லூசு, நிறைய சாப்பிடாத. ஏன் பாபு மனுஷா? நிறைய சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் டி. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசணும்ல. அப்படி என்னத்த பேச போறீரு? எதுவா இருந்தாலும் நாளை காலையில பேசிக்கலாம். லூசு, காலையில எல்லாம் பேசக்கூடாது, ராத்திரி தான் பேசணும். அதெல்லாம் முடியாது. என்னையெல்லாம் தொந்தரவு பண்ணிருந்தா எட்டிட்டு மூக்குலையும் மிதிச்சிருவேன். ஆமா. இன்னைக்கு ஒரு நாளாவது அடக்கம் அடக்கமா இருட்டி பொண்ணு மாதிரி. ஐயோ சமந்தி, நீங்க எதுக்கு அழுகுறிய சின்ன குழந்தையாட்டம்? என்னது அழுறாரா? ஏங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவளே சந்தோஷமா உட்காந்துருக்கா, நீங்க என்னத்துக்கு இப்ப அழுறிய? இல்லட்டி, ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டேன். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்கிடுவோமா? ஏற்கனவே 28 முடிஞ்சு 29 தொட போகுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். வேண்டாம் வேண்டாம், கல்யாணம் நடக்கட்டும், நான் அழுகல.
ஐயரே, பொண்ணு மனசு மாதிரி எந்திரிச்சு ஓடுறதுக்குள்ள தாலி எடுத்து கொடுங்க, மாப்பிள்ளை கட்டட்டும். சரிம்மா. இந்தாங்க மாப்பிள்ள, மாங்கல்யத்தை பிடிங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஐயோ மாப்பிள்ள, அதை நான் தான் சொல்லுவேன். ஐயோ ஐயரே, யார் சொன்னா என்ன? மாப்பிள்ளை நீங்க சீக்கிரம் தாலி அவ கழுத்துல கட்டுங்க. இப்படி ஒரு அவசர கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. ஏன்னா பொண்ணு அந்த மாதிரி. ஆமா ஆமா, கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஐயா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஐயோ மாப்பிள்ளை, எல்லாரும் பாக்குறாவ, அமைதியா இருங்க. அத்தை நீங்க வேற கிட்டத்தட்ட 5 வருஷம் காத்திருந்திருக்கேன். ஆமா மாப்பிள்ளை, இது உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த பொண்ணே வேண்டான்னு ஓடி இருப்பாவ. காதல் அத்தை, காதல். காரணம் நெட்டமாவு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருங்க மாப்பிள்ளை. ஏட்டி, மாப்பிள்ளைய கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துக்க. அது என்ன சவந்தி, எல்லாரும் மாப்பிள்ளை கிட்ட தான் பொண்ணை கண்ணு கலங்காம வச்சு பாத்துடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா திருப்பி எல்லாம் சொல்றீங்க? ஏன்னா சம்மந்தி, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். பாவம் மாப்பிள்ளை தான் வந்து மாட்டிக்கிட்டாரு. பரவாயில்ல அத்தை, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிடுறோம். இனி இது எங்க வாழ்க்கை. இது போதும் மாப்பிள்ள, இது போதும். என் பொண்ணை பத்திரமா பாத்துடுங்க மாப்பிள்ள. எப்ப சும்மா இங்க நின்று அழுதுட்டு இருக்காம மதிய சாப்பாட்டுக்கு போய் ரெடி பண்ணுங்க. போங்க போங்க, அதான் உங்க பொண்ணே சொல்லிட்டால, போங்க. சரிம்மா, உனக்கு பிடிச்சதா செய்ய சொல்றேன். சரிப்பா, அப்படியே ஒரு தூக்குவாளி நிறைய எடுத்து வச்சிருங்கப்பா ராத்திரிக்கு. சரிம்மா. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. எங்க ரிசப்ஷனுக்கு எல்லாம் சொல்லிட்டியல்ல? ஆமா மீனாட்சி. சரி சரி, ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் சாப்பாட்டுல எந்த குறையும் வச்சிடக்கூடாதுங்க. ஆமா, அதெல்லாம் எந்த குறையும் இருக்காதுமா, அதுக்கெல்லாம் ஆள் போட்டாச்சு. அக்கா, வா தம்பி. ரொம்ப சந்தோஷம் அக்கா. ஏம்ல? எப்படி தனியாளா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த போறோமோ தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா உன் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்துட்டுக்கா. இல்ல தம்பி, பாபு நான் பெக்க மட்டும்தானே செய்யல, மத்தபடி அவனும் என் பிள்ளை மாதிரிதான். ஆமாக்கா, அவனுக்கு அம்மா இல்லாத குறைய நீ தானக்கா தீர்த்து வச்சா. விடல விடல, இனி அடுத்ததை பாப்போம். தம்பி, இன்னைக்கு ராத்திரி ரிசப்ஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ பொண்ணு மாப்பிள்ளையே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. நானும் இந்த பொண்ணு மாப்பிள்ளையே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் நாளை காலையில மொத்தமா எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிக்கா. சம்மந்தியம்மா. சுயம்பு வா வா, வர சொன்னீங்களோ? ஆமாம்மா, அது வந்து பரம்பரை வீடு இருக்குல்ல. ஒன்றும் வருத்தப்படாதீங்க சம்மந்தியம்மா, நாங்க இப்ப கையோட காலி பண்ணிடுவோம். அது இல்லம்மா. இல்ல சம்மந்தியம்மா, இனி அந்த வீடு எங்களுக்கு வேண்டாம். எங்க பொண்ணே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இனி நாங்க 2 பேருக்கும் எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? நாங்க எங்கேயாவது வாடகைக்கு போயிருந்துக்கிட்டோம். ஐயோ அது இல்லம்மா. இல்ல சம்மந்தியம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். சுயம்பு. சொல்லுங்க சம்மந்தியம்மா. சொல்ல வரத முழுசா கேளு. பரம்பரையா பரம்பரை வீட்டுலதான் முதலிரவு நடக்கும். எங்க மாமனார் மாமியாருக்கும் அங்கதான் நடந்து, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் அங்கதான் நடந்து, இனி என் பையனுக்கும் மருமகளுக்கும் அங்கதான் நடக்கணும். அப்படியே சம்மந்தியம்மா, ஆல்ரெடி அங்க டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆள் விட்டாச்சு. சரிங்கம்மா. நானும் இவரும் மண்டபத்துல இருந்துக்கிடுவோம் வரையில பாக்குறதுக்கு. நீங்க பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்கிடுங்க. சரிங்க சம்மந்தியம்மா. நாளைக்கு காலையில எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். சரி சரி. ஓ, அப்ப இதை சொல்றதுக்குதான் கூப்பிட்டீங்களா? நான் தான் அவசரப்பட்டுட்டேனா? ஆமா. சரிங்க சம்மந்தி. ஏக்கா, தம்பி. பரம்பரை வீட்லயாக்கா அவி இருக்காவே? ஆமா தம்பி, அது ஒரு பெரிய கதை. ஆமா. சரிக்கா, நான் சாப்பாட்டு நடக்கிற இடத்துக்கு போறேன். சரி தம்பி, ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க. அம்பிடுதான். கண்டிப்பாக்கா. ஏங்க, மனசுக்கு நிறைவா இருக்குங்க. எப்படியும் ஒரு பிரச்சனை இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்திட்டோம். நல்லபடியா கல்யாணம் நடந்துட்டு என்னங்க? ஆமாம்மா, நீ கூட பயந்துட்டே இருந்தால. யாரா இருந்தாலும் இந்த பயம் இருக்கதாங்க செய்யும். இனி ராத்திரி ரிசப்ஷனு, கல்யாணத்துக்கு வராத எல்லாம் ரிசப்ஷனுக்கு வருவாவ. எங்கேயும் பேராதியே, அப்புறம் வரையிலாம் யாரு வாங்கன்னு கூப்பிடுறது. சரி மீனாட்சி. சந்திரி, கிளம்புவோமாமா? ஏமா ராத்திரி வரைக்கும் இருக்கலாமா? வேண்டாம் டி, உன் அக்கா காரி மூஞ்சே சரியில்லை. ஏதாட்டம் வேணையும் இழுத்துட்டான்னா போச்சு. ஏமா, அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாமா? ஆமா டி, என்ன நீ அவளை நம்பிட்டுரு. அப்படி பண்ணாம தான் ஜவுளி கடையில, அதுக்கப்புறம் மற்றபடி அழிய பத்திலாம் பேசினதெல்லாம் மறந்துட்டியா சந்திரி? ஏம்மா அக்காம்மா. ஏம்மா. ஆமாட்டி, இப்பதான் அம்மான்னு கண்டு தெரியுதோ? என்னை மன்னிச்சிருமா, நான் பேசினதெல்லாம் தப்பு தான். சந்திரி, நீயும் மன்னிச்சிருமா, நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. பரவாயில்லக்கா வீடு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சந்திரி வேணா மறக்கலாம் டி, அவ ஒரு ஏமாளி. நான் அப்படி கிடையாது. நான் சாவர வரைக்கும் நீ பேசினதெல்லாம் என் மனசுல இருக்கதான் செய்யும். என்னை மன்னிச்சிருமா, ஏதோ ஒரு இதுல பேசிட்டேன். ஏதோ ஒரு இதுல பேசலட்டி, பணத்திமிரில தான் நீ எப்படி பேசிட்டா. சரிம்மா, நீ அப்படி வேணாலும் நினைச்சுக்க. ஆனா நாங்க இப்ப முன்னே மாதிரி இல்லம்மா, நடுத்தருவுக்கு வர போறோம். அப்படி போய் சொல்லாத டி, வாய் குசமா பச்சையா போய் சொல்லாத. உண்மையதாம்மா. சந்திரி, நீ நினைச்சா கொஞ்சம் கை கொடுக்கலாம். ஆமா, அவகிட்ட இருக்கதான் பிடிங்கிட்டு விடுறதுக்கு. ஏட்டி, உன் அக்கா கறி அழுவே நினைச்சு நீ ஏமாந்துடாத சந்திரி, பாத்துக்க. இம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. என்னக்கா சொல்லு. இல்லட்டி, மீனாட்சி அம்மா பரம்பரை வீட்டுலதான் நாங்க இருந்தோம். இப்போ அதை விட்டு போக சொல்லிட்டேவே. கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா ஆடுனியே, ஒரு போக சொல்லாம என்ன செய்ய சொல்லுவே? ஏதாவது வீடு இருந்தா பாக்கியாட்டி? நான் முத்துக்கிட்ட சொல்லி பாக்கேன்க்கா. சந்திரி, நல்ல பம்பை இவனும் ஒண்ணு. பாலை குடிச்சு விட்டு கொத்ததான் செய்வாவே, அவளை நம்பாதே. நீ என்னைய பத்தி என்ன வேணாலும் சொல்லுமா.
ஆனா இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஆமா ஆமா பார்த்தாலே தெரியுது. அப்புறம் கொஞ்சம் நகை தேவைப்படுது. சத்தியா அங்க சுத்தி இங்க சுத்தி அடி வயிற்றுலயே கை வச்சிருவா. சந்திரு அவ சங்காத்தமே வேண்டாம், என்னனையும் போயிட்டு போகுது, நீ வந்துரு. இம்மா அக்கா என்னதான் சொல்ல வரான்னு கேப்பமே. நீ ஆணியே புடுங்க வேண்டாம், வந்துரு. இம்மா இம்மா நீ யாருன்னே தெரியாத டீ பேரு. அம்மா இருக்கா தங்கச்சி இருக்கான்னு வந்துடாத.